தள்ளுவண்டி வியாபாரி ஒருவர் கடைக்கு தேவையான மின்சாரத்தை சூரிய ஒளி மின்சக்தி மூலம் உற்பத்தி செய்து அதன் மூலம் பல்வேறு மின்சாதன பொருட்களை பயன்படுத்தி வருகிறார். அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நாடு முழுவதும் மின் தட்டுப்பாட்டை போக்க மரபுசாரா எரிசக்தி மற்றும் சூரிய ஒளி மின்சக்தியை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து குரல்கள் எழுப்பப்பட்டு வந்தாலும் அதற்கான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் குறைவாகவே உள்ளது. இந்நிலையில் விழுப்புரத்தில் தள்ளுவண்டியில் பழச்சாறு கடை நடத்தி வரும் ராமதாஸ் என்பவர் தன்னுடைய கடையின் மேற்கூரையில் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் சோலார் பேனல்களை அமைத்துள்ளார். 5 அடி அகலம் 10 அடி நீளம் என 50 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கும் சோலார் பேனல் மூலம் 1000 வாட்ஸுக்கு உட்பட்ட மிக்சி, சிறிய அளவிலான ஃப்ரீசர், மின் விளக்கு போன்ற கடைக்கு தேவையான சாதனங்கள் இங்கு சூரிய ஒளி மூலம் இயக்கப்படுகிறது. இதனால் மின்சாரத்திற்கான செலவு தனக்கு மீதமாகிறது என்கிறார் ராமதாஸ். இந்த சோலார் மூலமா எனக்கு மிக்சி ஓடுதுங்க, பக்கத்தில் ஃபீஸர் வச்சுக்கலாம். நாங்கள் ஃபீஸர் வைக்கிறதுக்கு இங்கே விட பார்த்ததுனால ஃபீஸர் இதனால் நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு கடை வாடகைக்கு நல்லா கொடுக்க முடியாது. அட்வான்ஸ் கொடுமை இது நிரந்தரமான எனக்கு அழியாத பொருள். இது 25 வருஷத்துக்கு எனக்கு அழியாத பொருள். இது தற்போது உள்ள தள்ளுவண்டிகளில் மின்சாரத்திற்காக சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் மின்சாரத்திற்காக தினமும் 300 முதல் 800 ரூபாய் வரை செலவு செய்யப்படுகிறது. ஆனால் இந்த சோலார் பேனல்களை ஒரு முறை மட்டும் செலவு செய்து அமைத்துவிட்டால் மின்சாரத்திற்காக செலவிடப்படும் தொகை மீதமாகும். அதே நேரத்தில் இந்த சோலார் பேனல்களுக்கு 25 வருடங்கள் வரை கேரண்டி கொடுக்கப்படுகிறது. என்ன பார்த்து எல்லாரும் சோலாரில் இறங்கணும். ஏன்னா இப்போ பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாட்டில் கரண்ட் பார்த்தவர் நிறையா இருக்குது. நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்களாம் முடிஞ்சது அவங்க செய்ய முடியும். அதனால் அவங்கள குறை சொல்லக்கூடாது. நம்மளாம் முடிஞ்சது சோலாரில் போட்டிங்கன்னா எல்லாருக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமது அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அரசு தொடர்ந்து ஒரு பக்கம் வலியுறுத்தி வந்தாலும் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை பயன்படுத்த இம்மாதிரியான விஷயங்களை பொதுமக்களும் பின்பற்றினால் நிச்சயம் தமிழகம் மின்மிகை மாநிலமாகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. தந்தி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத்துடன் ஹேமா ராகேஷ்.